அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். அக்ரிகல்ச்சர் வந்து அறிவியல் சம்பந்தமாகவும் படிக்கலாம், இல்லை தொழில்நுட்ப சம்பந்தமாகவும் படிக்கலாம். இதை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு பார்த்துருக்கீங்கன்னா ரெண்டு வகையாக படுத்தியிருக்காங்க. ஸோ அறிவியல் சம்பந்தமாக படிக்கணும்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 80% இட ஒதுக்கீடு கொடுக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 80% பியூர் பேஸ்ட் ஆன் நீங்கள் எடுக்கிற கட் ஆஃப் மார்க் தான். 12th நீங்கள் எடுக்கிற கட் ஆஃப் மார்க் தான். இதை ரெண்டாக டிவைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அறிவியல் சம்மந்தமாக போகிறீங்கன்னா உங்களால் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்க முடியும், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி படிக்க முடியும், இல்லை பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட், பிஎஸ்சி செரிகல்ச்சர் இது மாதிரிலாம் படிக்க முடியும். அதுவே நீங்கள் டெக்னாலஜி சம்மந்தமாக போனீங்கன்னா பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் பிடெக் டயட் டெக்னாலஜி, பிடெக் பயோமெட்ரிக் அதெல்லாம் படிக்கலாம் நீங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டெக்னாலஜி ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி உங்கள் 12th எடுக்கிற கட் ஆஃப் தான் 80% சீட்ஸை உங்களால் வாங்க முடியும். சரி, என்ன சயின்ஸ் மூலயமா போகணுன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கணும். நீங்கள் பியூர் சயின்ஸாக கூட இருக்கலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி. கட் ஆஃப் மார்க் இதில் எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் ரெண்டுமே எடுக்காமல் மீதி இருக்க 4 சப்ஜெக்ட்லேயும் 50-50 மார்க்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு 50-50 மார்க்ஸில் போடுறது தான் கட் ஆஃப் மார்க். ஸோ நீங்கள் பியூர் சயின்ஸாக இருந்தீங்கன்னா இல்லை பயாலஜி எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் ரிலேட்டடாக போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி செரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அது மாதிரி தான் நீங்கள் போக முடியும். அதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டெக்னாலஜி ரிலேட்டடாக போகலாம். பிடெக் ஃபுட் டெக்னாலஜி ஆர் டயட் டெக்னாலஜி, ஸோ பிடெக் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி. ஸோ இது மாதிரி ரிலேட்டடாக போகணுன்னா நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸ் வச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி உங்கள் கட் ஆஃப் பேசிஸ். ஸோ இது வந்து 80% ஆஃப் சீட்ஸை கவர் பண்ணிது. ரிமைனிங் 20% என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிஎஸ்சி வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதை மாதிரி எடுத்துருக்கேன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ரிலேட்டடாக படிக்கிறதுக்கு 2 கோர்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னெல்லாம் கோர்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் டீட்டெயில் லிங்க் அப்படின்னு போடுங்க. நான் உங்களுக்கு ஃபர்தராக வீடியோ அனுப்புகிறேன், இல்லைனா லிங்கையுமே கூட உங்களுக்கு அனுப்புகிறேன். இது மாதிரி மேலும் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக என்ன படிக்கலாம் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கினா டான் பாஸ்கோ வழிகாட்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி லிங்க் செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா tnau.ac.in இந்த லிங்க்ல போய் தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். June 8 வரைக்குமே உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கணும். June 8 வரைக்குமே ஓப்பன் ஆகிருக்கணும். ஸோ ஃபர்தராக என்ன படித்தா என்ன ஆகலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லிங்க்னே நீங்கள் டைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தர் வீடியோஸ் வேணும்னா டான் பாஸ்கோ வழிகாட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.